கான்டெக்ஸ்ட் ஏபிஐ. கான்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரியாக்ட் ஹூக் தான். லைக் ஃபஸ்ட்டு நம்ம கான்டெக்ஸ்ட் ஏபிஐயும் ரிடெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். கான்டெக்ஸ்ட் ஏபிஐ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. அந்த ரியாக்ட் அப்ளிகேஷனில் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐ போகக்கூடாது. இப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் தான், ஸ்டேட் மட்டும் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ணுறீங்க, ஒரு கண்டென்ட் வந்து ரெண்டர் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த கண்டென்ட் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்டேட் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் வந்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐக்கு போகலாம். லைக் ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து ரெடெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அதில் இருக்க ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைல்ட் காம்பனண்ட் எல்லாமே ரீரெண்டர் ஆகும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது லைக் பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக வந்து கன்சியூம் பண்ணும். இப்போ ரெடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் என்ன காம்பனண்ட்டை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த காம்பனண்ட் மட்டும்தான் ரீரெண்டர் ஆகும். அதனால் ரெடெக்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி டிஃபால்ட்டாக இந்த வியூ தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து அன்வான்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அன்வான்ட் ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணியாச்சு. சும்மா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆப் காம்பனண்ட்டில் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணுறோம், லெட்ஸ் கோட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு ஐடியா சொல்லிடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூவி லிஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்பர் ஆஃப் மூவிஸ், ஒரு செட் ஆஃப் மூவிஸ் வந்து ஒரு காம்பனண்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து இங்கே ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம், மூவி லிஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மூவிஸ்ன்ற ஸ்டேட்டில் டிஃபால்ட்டாக நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நம்மளோட மூவி லிஸ்ட்டு. செகண்ட் ஈஸ்வரன், லைக் தேர்டு வேறு என்ன மாஸ்டர் படம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் படம் போட்டுட்டு அதுக்கு வந்து ஐடி 3ன்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்க இந்த மூவிஸை வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னன்னா மேப் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மூவிஸ்லேருந்து, இந்த செட் ஆஃப் மூவிஸ்லேருந்து மேப் ஃபங்க்ஷன் போட்டு ஹைட்ரேட் பண்ணுறோம். ஒரு மூவியாக எடுக்கிறோம், இந்த மூவிலேருந்து நேம் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஆப் காம்பனண்ட்டில் இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஃபைல் சேவ் ஆகும். ஓகே, எக்ஸ்போர்ட்.
ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மூவி லிஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணுது. லைக் இங்கே என்டர் பண்ண மூவிஸ்லாம் இப்போ லைக் இதில் லிஸ்ட் பண்ணாமல் ஒரு மூவி லைக் இண்டிவிஜுவல் மூவி வந்து நம்ம இங்கே ரெண்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மூவி அப்படின்னு ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இந்த காம்பனண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்லேருந்து நேம் வந்து அந்த மூவின்ற நியூலி கிரியேட்டட் காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸாக பாஸ் பண்ணி அதை இங்கே எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, சாம்பிள் கோட் காப்பி பண்ணிக்கோங்க. movie.js இந்த ஸ்டேட் எடுத்துடலாம். இதுக்கு வந்து மூவின்னு நேம் போட்டுருங்க. மூவின்னு போட்டுட்டு இந்த மூவி லிஸ்ட்டில் போய்ட்டு நம்ம இதுக்கு பதிலாக அந்த காம்பனண்ட் வந்து இங்கே ரெண்டர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். மூவி இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மூவி காம்பனண்ட்டை இங்கே போட்டுருங்க. மூவி காம்பனண்ட் போயிட்டு இப்போ நீங்கள் இந்த மூவிக்கு வந்து இந்த ஸ்டேட்லேருந்து டேட்டா வந்து ப்ராப்பர்ட்டிஸாக வந்து இங்கே சென்ட் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இப்போ சேவ் பண்ணோம்னா வந்து எரர் அடிக்கும். ஃபைல் சேவ் ஆல் இன்ஸ்பெக்டில் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். நேம் என்னன்னா மூவி டாட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி சென்ட் பண்ணுறோம். இந்த மூவியில் என்ன பண்ண போகிறோம், அது ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணி ப்ராப்ஸ்ன்னு பாஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்ஸ் டாட் நேம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எரர் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூவிலேருந்து லிஸ்ட் ஆகுது. இது நம்ம இப்படி ப்ராப்ஸை கெட் பண்ணலாம். இல்லாட்டி நம்மளுக்கு என்ன ப்ராப்ஸ்னால் நம்ம அங்கேருந்து கெட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ளே அந்த ப்ராப் நேம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இந்த பர்டிகுலர் இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நேம்னா நேமாக அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டர் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். பேக் டு மூவி லிஸ்ட். இந்த காம்பனண்ட் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சென்ட் பண்ண போகிறோம். ப்ரைஸ் ஈக்குவல் டு வி டாட் ப்ரைஸ். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூனிக் கீ சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எரர் அடிக்குது. அதனால கீயும் பாஸ் பண்ணிடலாம். மூவி டாட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஐடி, அந்த ஐடியை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே போயிட்டு கமா இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு H3 டேக் போட்டு ப்ரைஸ் ரெண்டர் பண்ணலாம். தென் ஐடி ரெண்டர் பண்ணலாம். சேவ் பண்ணுங்கள். ஃபைலில் போய்ட்டு எல்லா காம்பனண்ட்டையும் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவியும் அதோட ப்ரைஸும் இங்கே வந்து லிஸ்ட் ஆகுது. நீங்கள் ஐடியை வந்து இப்படி ஐடி ஈக்குவல் டு மூவி டாட் ஐடின்னு கொடுத்தோம்னா இங்கே ஐடியும் ரெண்டர் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து
மூவி லிஸ்ட்ன்ற ஒரு காம்பனண்ட்ல நம்ம வந்து ஸ்டேட்டை கொடுத்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு காம்பனண்ட்ல வந்து அதை வந்து பாஸ் பண்ணோம்னா அந்த காம்பனண்ட் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கெட் பண்ணிவிட்டு அதை ரெண்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஒரு வே. இப்போது நம்ம வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். லைக் nav பார்ல ஒரு யூசர் லாகின் பண்ணிட்டாங்கன்னா அந்த யூசரோட நேம், அப்புறம் அந்த யூசர் எவ்வளோ மூவிஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அவங்களோட கார்ட்டில் அப்படின்னு லிஸ்ட் பண்ணோம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட் வேணும். இந்த ஸ்டேட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் இங்கே வந்து கொடுத்துடலாம். இந்த மூவிஸ் எடுத்து அதை ரெண்டர் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நாவன் ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு குயிக்காக கிரியேட் பண்ணிடலாம். இருங்க, இப்போ ஒரு nav ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அது வந்து ஆப் காம்பனண்ட்ல இம்போர்ட் பண்ணிடலாம். இது மூவிக்கு கீழே டிஸ்பிளே பண்ணிடலாம். சாரி, மூவிக்கு மேலே பண்ணிடலாம். நான் nav வந்து டாப்பில் இருக்கணும். ஓகேவா, சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆல் கொடுத்துட்டோன்னா ஓகேவா. இந்த ஸ்டைல் நாவுக்கு வந்து ஸ்டைல் வந்து இப்போ குயிக்காக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேஷ்போர்டாக இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நம்பர் ஆஃப் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்பர் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், nav பார்ல இந்த மூவியோட டேட்டா, இந்த டேட்டா வந்து அங்கே பாஸ் பண்ணோன்னா ஒரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக nav பாரை இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவிக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிடலாம். nav கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராப்ஸாக சென்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வந்து ப்ராப்ஸை கெட் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டர் பண்ணலாம். அது ஒரு வே. ஆனால் நீங்கள் அது இப்போ இந்த மூவி லிஸ்ட்டில் nav கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து இரலவெண்ட்டாக இருக்குது. அதனால வந்து லிஃப்டிங் தி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க ஸ்டேட்டை வந்து நம்ம எடுத்து app.jsலேயே கொடுத்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்டேட்டை வந்து கட் பண்ணிவிட்டு app.jsல வந்து இங்கேருந்து கொடுத்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூவிஸ் வந்து இந்த மறுபடியும் அதே மாதிரி வந்து ஒரு ப்ராப்ஸை வந்து இங்கே பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராப்ஸ் போட்டு அதை கெட் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டர் பண்ணலாம். இது ஒரு வே. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேருந்து நான் மூவி லிஸ்ட்லேருந்து கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டுட்டேன். இப்போது இங்கேயும் நான் அதேமாரி ப்ராப்ஸ் கல்வியா இந்த நேம் ப்ரைஸ் எல்லாம் இங்கே சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு காம்பனண்ட் வந்து மூவி காம்பனண்ட் இருக்குது. அங்கே டேட்டா பாஸ் பண்ணோம்னா மறுபடியும் இங்கே நான் கெட் பண்ணிவிட்டு ஆப்ஸ்லேருந்து இங்கே பாஸ் பண்ணிவிட்டு மூவி லிஸ்ட்டுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியாக சென்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவி லிஸ்ட்லேருந்து ப்ராப்ஸாக கெட் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டர் பண்ணிவிட்டு அப்புறமா மூவிக்கு இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியாக நான் இங்கே சென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் இங்கே வந்து மறுபடியும் ப்ராப்ஸாக கெட் பண்ணிவிட்டு இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ராப்ஸ் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ட்ரில் பண்ணி இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறது. இது வந்து லைக் ஒரு ஒன் டைம்னா நம்ம வந்து பண்ணலாம். இதே வந்து மல்டிபிள் டைம்ஸ் நியூவாக ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அந்த காம்பனண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து டைம் கன்சியூமிங், அப்புறம் லைக் கோடை வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. நம்மளால வந்து பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா கான்டாக்ட் APIன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ யூஸ் பண்ணி ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் குயிக்காக. Ctrl+C கொடுத்துட்டு பேக் டு நார்மல் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன். ஓகே, பேக் டு நார்மல் கொண்டு போயாச்சு. இப்போ குயிக்காக வந்து கான்டாக்ட் API யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு ஃபைல் ஒன்று ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். மூவி கான்டாக்ட்ஸ்.jsன்னு போட்டாச்சு. கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ரியாக்ட் ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மூவி லிஸ்ட்டில் இருக்க ஸ்டேட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே போட போகிறோம். ஓகே, அது குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். மூவி ப்ரொவைடர்னு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு
இங்கே இருக்க மூவி லிஸ்ட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு கான்டெக்ஸ்டில் இங்கே போட்டுடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இங்கே வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்டாக பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இங்கே இன்னொரு காம்பனண்ட்டும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட். இதுக்கு வந்து சேம் நேமே வச்சிடுறேன். இங்கே கொடுத்த ஃபைல் நேமே இங்கே வச்சிடுறேன். அப்புறம் ஈக்குவல் டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்கே வந்து செட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மூவி ப்ரொவைடரில் வந்து நம்ம வந்து காமனாக வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து வச்சாச்சு. ஸ்டேட்டை வந்து வச்சுட்டு இந்த ரெண்டரில் வந்து மேலே க்ரியேட் பண்ண கான்டெக்ஸ்ட்டை இங்கே போடுறோம். மூவி கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்னு போடுறோம். அப்புறம் இந்த இதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேம்டு எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து மூவி ப்ரொவைடரில் வந்து காமனாக ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன ஸ்டேட்லாம் வந்து காமனைஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டை வந்து காமனாக இங்கே வந்து போட்டுட்டு இப்போ மூவி கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே என்னென்ன சைல்ட் காம்பனண்ட்லாம் இருக்கோ அந்த காம்பனண்ட்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து ஸ்டேட்டில் இருக்க டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவி லிஸ்ட் அண்ட் நேம் இருக்கு. ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இப்படி கொடுத்துடலாம். மூவி லிஸ்ட் அப்புறம் நேம்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த டேட்டா வந்து இந்த காம்பனண்ட்ல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து மூவி கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதர் இப்படி பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ப்ராப்ஸாக நம்ம கெட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ஸ் வந்து இங்கே ரெண்டர் பண்ணிடலாம். props.children கொடுத்துட்டோம்னா சைல்ட் காம்பனண்ட் எல்லாமே வந்து அது இந்த மூவி ப்ரொவைடருக்குள்ளே இருக்க சைல்ட் காம்பனண்ட் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னா இங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். நேம்டு எக்ஸ்போர்ட்டாக அங்கே இம்போர்ட் பண்ணோம்ல மூவி ப்ரொவைடரை எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆக்சுவலாக எம்டி கர்லி பேசிஸ் கொடுத்துட்டு ./மூவி கான்டெக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எம்என் டைப் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறதுலாம் இங்கே டிஸ்பிளே பண்ணும். இது வந்து மூவி ப்ரொவைடர் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இங்கே வந்து அதை ரேப் பண்ண போகிறோம் மூவி ப்ரொவைடரை. பேசிக்காக இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சைல்ட் காம்பனண்ட்லாம் வந்து அந்த மூவி கான்டெக்ஸ்ட்.js ஃபைலில் இருக்க ஸ்டேட்டோட வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் பேசிக்காக இங்கே வந்து மீன் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டா ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணன்னு காமிக்குது. சரி, கம்மா கொடுத்து யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் பதிலாக ரெண்டர் கொடுத்ததுனால வந்து எரர் அடிச்சுட்டு இருந்தது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மூவி கான்டெக்ஸ்ட்.ப்ரொவைடருக்குள்ளே நம்ம என்னென்ன சைல்ட் காம்பனண்ட்லாம் வருதோ அதுக்கு எல்லாமே கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். அந்த சைல்ட் காம்பனண்ட்டுக்கு எல்லாமே இந்த ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வந்துடும். அது எப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜஸ்ட் நீங்கள் மூவி கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் கான்டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அந்த டேட்டா வந்து கெட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம வந்து குயிக்காக பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணிட்டோம்னா மூவி ப்ரொவைடர் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே ரேப் பண்ணிட்டோம். app.js இந்த ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அது வந்து ரேப் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைல்ட் காம்பனண்ட்லாம் வந்து அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மூவி லிஸ்ட்டில் போயிடுறேன். இது வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து எரர் அடிக்கும். இங்கே வந்து
யூஸ் ஸ்டேட்டே மூவிஸ்ன்ற ஒரு ஸ்டேட்டே கிடையாதுன்றதுனால வந்து எரர் அடிக்கும். அதனால கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டிவ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கர்லி பிரேசஸில் மூவி கான்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கிரியேட் கான்டெக்ஸ்ட் எதுக்கு கொடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு கிரியேட் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த காமனாக ஒரு ஸ்டேட்டை வந்து வச்சுட்டோம். அங்கே வச்சிருக்க ஸ்டேட்டை நம்ம வந்து இங்கே வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா வந்து யூஸ் கான்டாக்ட் அப்படின்ற ரியாக்ட் ஹூக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கான்டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே இருக்க மூவி கான்டெக்ஸ்ட் வந்து அதில் பாஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கான்ஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது சும்மா செக் பண்ணுறதுக்கு அங்கே பாஸ் பண்ணால் இங்கே வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே வேல்யூ கிரியேட் பண்ணிவிட்டு வேல்யூவில் வந்து அரௌண்ட்னு சும்மா பாஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு மூவி லிஸ்ட்டுக்கு போங்க. அதை வந்து இங்கே கெட் பண்ணியாச்சு. யூஸ் கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த மூவி கான்டாக்ட்ஸ்ன்னு அதில் கொடுத்த யூஸ் கான்டாக்ட் ஹூக் யூஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து இங்கே எடுத்தாச்சு. அது ஒரு கான்ஸ்டன்ட்டில் போட்டேன். H1 அப்படின்ற ஒரு டேக்ல வந்து அதை ரெண்டர் பண்ணலாம். வேல்யூ கொடுத்தா அங்கே அரவிந்த் கொடுத்தது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து இங்கே ரெண்டர் ஆகுது. ஓகே, நேவ் பாருக்கு வந்து ஸ்டைலில் வந்து இதை கொடுத்துடலாம். ஓகே, நேவ் பாருக்கு வந்து இந்த இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டோன்னே அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பேக் டு மூவி லிஸ்ட். இப்போ அங்கே வேல்யூ கொடுத்தோம். இந்த யூஸ் கான்டாக்ட் யூஸ் பண்ணி ஒரு காமனாக இங்கே வேல்யூவில் வந்து அரவிந்த்னு பாஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த அரவிந்த் வந்து இங்கே நம்மளால் வந்து ஃபெச் பண்ண முடியுது. இப்போ வந்து இங்கே மற்ற டேட்டாலாம் எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேம் தான். இங்கே வந்து வேல்யூ எடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு நான் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மூவிஸும் செட் மூவிஸும் இதுக்கு வந்து செட் மூவிஸ்ன்னு நேம் சேஞ்ச் பண்ணுவேன். அதுவே இங்கேயும் கொடுத்துட்றேன். ஓகேவா? இது வந்து லிஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பேக் டு மூவி லிஸ்ட் போயிட்டு அங்கே எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி செட் மூவிஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ இது தேவையில்லை. இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மூவிஸ் வந்து நீங்கள் யூஸ் கான்டாக்ட்ஸ் வழியாக வந்து மூவிஸ் வந்து ஃபெச் பண்ணுறீங்க. அப்புறம் இங்கே மேப் போட்டு இங்கே வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஐடி வேண்டாம், கீ மட்டும் பாஸ் பண்ணலாம். சேவ் பண்ணுறேன். எல்லா ஃபைலும் சேவ் பண்ணலாம். சேவ் ஆல். ஓகேவா? சேவ் ஆல் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டேட்டா மூவி கான்டாக்ட்ஸில் இருக்க டேட்டா நம்மளால் வந்து மூவி லிஸ்ட்டுக்கு வந்து ஃபெச் பண்ணி இங்கே ரெண்டர் பண்ண முடியுது. சேம் வந்து இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. நேவ் பாரில் வந்து நம்மளுக்கு இந்த யூசர்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மூவிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் நேவ் காம்பனண்ட்டில் போயிடுங்க. nav.jsல போயிட்டு யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ரியாக்டிவ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு கான்ஸ்டில் போயிட்டு இங்கே அங்கே வந்து ஸ்டேட்டை வந்து அப்படியே இங்கே கொடுத்துருங்க. யூஸ் கான்டெக்ஸ்ட் போட்டு இந்த மூவி கான்டெக்ஸ்ட்டை இங்கே பாஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ மூவியோட ஸ்டேட் கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கர்லி பேசிஸ் யூஸ் பண்ணி மூவிஸ் டாட் லென்த் இதில் இருக்க லென்த்தை மட்டும் நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூவி லிஸ்ட்டில் என்ன
மூவி கான்டெக்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மூவிஸ் தான். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 3, அந்த லென்த் தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஃப்ரம் மிஸ் ஆகுது. சேவ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 3ன்றது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ரியாக்டில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ரியாக்ட் ஹூக்கை வச்சு இப்படி தான் வந்து சிம்பிளாக பண்ண முடியும். இப்போ வந்து மூவி கான்டெக்ஸ்டில் இருக்க இந்த ஸ்டேட்டோட டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துக்கலாம். இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து லைக் 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் கொடுத்துட்டு அங்கே வந்து மூவி நேமும் மூவியோட இந்த ப்ரைஸும் வந்து கொடுத்துட்டு ஆட் கொடுத்தோன்னே இந்த ஸ்டேட்டில் வந்து இப்போ நியூவாக ஆட் பண்ண மூவி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ குயிக்காக பார்க்கலாம். ஆட் மூவி. இது ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டுக்கலாம். ஃபார்ம் கொடுத்துட்டு இதில் வந்து 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் வந்து டெக்ஸ்ட்டு, நேம் வந்து நேம் தான். இன்னொன்று ஃபீல்டு வந்து ப்ரைஸ். ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபீல்டு இருக்குது. அப்புறம் ஒரு பட்டன் ஃபீல்டு ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு வந்து சப்மிட்னு கொடுக்குறோம். ஓகே, ஒரு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஒன்று எழுதிக்கலாம். என்னென்னா ஓகே, அதுக்கு முன்னாடி நேம்க்கும் ப்ரைஸ்க்கும் வந்து ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கான்ஸ்ட் இனிஷியலாக எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ்க்கு வந்து ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேமையும் ப்ரைஸும் வந்து யூசர் டைப் பண்ணும்போது அப்டேட் பண்ண போகிறோம். ஈவெண்ட் எடுத்துட்டு செட் நேம் யூஸ் பண்ணி இந்த டார்கெட் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆன் சேஞ்சில் இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரைஸ் டைப் பண்ணணும். செட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி ஈவெண்ட்டை கெட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணுறோம். இதை காப்பி பண்ணி அப்படியே ஆன் சேஞ்சில் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆன் சப்மிட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நேமுக்கு ஒன்று ப்ரைஸ்க்கு ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு. நம்ம சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த மூவி கான்டெக்ட்ல மூவிஸு செட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டில் வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கலாம். செட் மூவி. இப்போ பார்த்தீங்கன்னா செட் மூவின்ற வந்து ஸ்டேட்டே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா செட் மூவி வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து மூவி கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு செட் மூவி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ்ன்னு கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு இப்போ வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டோட நம்ம நியூவாக வந்து ஆட் பண்ண இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் ஆட் பண்ண ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ப்ரைஸ்க்கு ப்ரைஸ். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா எப்போலாம் சப்மிட் ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரௌசர் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகும். இந்த இதர் ப்ரிவென்ட் டிஃபால்ட் யூஸ் பண்ணோம்னா வந்து அந்த ரிஃப்ரெஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஓகேவா, சேவ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆட் மூவியை வந்து இங்கே பாஸ் பண்ணிடணும்.
லிஸ்ட் ஆஃப் அரே ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால இது வந்து லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறோம். இங்கே வந்து ஆன் சப்மிட்டில் வந்து ஓகேவா இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஓகே சேவ் பண்ணிவிட்டு டிஃபைன். ஓகே ஓகேவா இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு மூவி டைப் பண்ணிடலாம். வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி டைப் பண்ணுறோம். 120 rupees அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தோன்னே அது வந்து இங்கே ரெண்டர் ஆயிடுச்சு. ரியாக்டில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தாச்சு. இதில் ஒரு கிரியேட் கான்டாக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது நீங்கள் ஜஸ்ட் டேட்டா கிரியேட் கான்டெக்ட்ஸில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டா வந்து ஜஸ்ட் ரெண்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேவ்பாரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ரெண்டர் மட்டும் தான் பண்ணுது. இந்த மாதிரி ரெண்டர் பண்ணோம்னா கான்டெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு வந்து ஆடட் அட்வான்டேஜ். பார்த்தீங்கன்னா இது எதுவும் பண்ணாது. ஸோ நம்ம அப்டேட் பண்ண பார்த்தீங்களா எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து நான் வந்து ஒரு இந்த நியூவாக வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணும், வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஆட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பனண்ட்லாம் வந்து இதில் சைல்ட் காம்பனண்ட்டாக பாஸ் பண்ணுறோமோ இது எல்லா காம்பனண்ட்டும் வந்து ரீரெண்டர் ஆகும். இதனால பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியாகும். இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடெக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, கிரியேட் கான்டாக்ட்ஸ் எப்படி எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. எதனா வீடியோஸ் எதனா ஃபர்தராக எதனா டாப்பிக்கில் வீடியோ பண்ணோன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்கமிங் உங்களை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.